ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அமைதி செய்யும் அதிசயம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உலகில் ஒவ்வொருவரும் அமைதி வேண்டும் என்கிற ஆழ்ந்த விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். அமைதியை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் தன்னை அமைதி நிறைந்தவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதற்கு மனதில் எண்ணங்களை குறைப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நம்மை அமைதியை இழக்கச் செய்வது எது என்பதையும் கண்டறிய வேண்டும். அதை விட்டுவிடவும் வேண்டும். மேற்கண்ட இரண்டையும் செயல்படுத்துவதற்கு ஆத்ம சிந்தனை அவசியமானது. மனதை உள்நோக்கி செலுத்தி உள்ளே இருக்கிற ஆன்மீக சுயத்தை அறிய வேண்டும். ஏனென்றால் ஆன்மீக சுயமாகிய நம்முடைய உண்மையான இயல்பே அமைதிதான். அந்த ஆன்மீக சுயத்தை அறிந்து கொள்ளும் போது உள்ளே ஒரு சலனமே இல்லாத மிகவும் தெளிவான ஆழ்ந்த அமைதியுடன் இருக்கின்ற உயர்ந்த சக்தியை அனுபவம் செய்ய முடியும். இது மிகவும் திருப்தியை கொடுக்கும் அனுபவமாகும். இந்த அனுபவம் உயர்ந்த சக்தியான ஆத்மாவுக்கு புத்துணர்வை அளித்து அதற்குள் இருக்கிற அமைதியை உணர வைக்கிறது. இவ்வாறு தனது ஆன்மீக சுயத்தை அனுபவம் செய்யும்போது தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுலபமாக கண்டறிய முடியும். மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் மனப்பழக்கங்களை மாற்றுவதில் இந்த அனுபவம் ஒரு அதிசயத்தையே நிகழ்த்திவிடும். பிறகு தன்னுடைய அமைதியின்மைக்கு பிறர் காரணம் என்று கூறுவதை நிறுத்தி விடுவீர்கள். அமைதி என்பது அன்பு, பொறுமை, ஞானம் போன்ற அநேக விஷயங்களால் கட்டமைக்கப்படுகிறது. பிறருடன் பழகும் போது நடைமுறையில் இவற்றை கொண்டு வருவதனால் உங்களுடைய சுபாவமே அமைதி நிறைந்ததாக ஆகிவிடும். இது உங்களை சுற்றி அமைதி நிறைந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது. இப்படி நம்முடைய சுய தர்மமான அமைதியை கடைபிடிக்கும் போது உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியும். உண்மையான அமைதியை அனுபவம் செய்வதற்கு கீழ்க்கண்ட பயிற்சியை செய்யவும். உங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கொண்டு உங்களுடைய அமைதியில் நிலைத்திருங்கள். இரு புருவங்களுக்கும் மத்தியில் ஒரு சிறிய நட்சத்திர ஒளிப்புள்ளியாக தன்னை பாருங்கள். இந்த உடல் நான் அணிந்துள்ள ஒரு ஆடை. இந்த உடல் வேறு, நான் ஆத்மா வேறு என்பதை அனுபவம் செய்யுங்கள். இந்த பயிற்சியை ஒரு சில நிமிடங்கள் தினமும் செய்து வந்தால் உங்களுடைய உண்மையான இயற்கையான அமைதி நிலையை அனுபவம் செய்ய முடியும். தான் மனநிலையில் அமைதியை அனுபவம் செய்யும் பொழுது தன்னை சுற்றியுள்ள அனைவரையுமே கூட அமைதியின் அனுபவத்தை செய்ய வைக்க முடியும். ஓம் சாந்தி.